நம்ம நாட்டுல 95% பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னு ஒரு அதிர்ச்சி தகவல் தெரியுமா? இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். அது உண்மைதான். நான் சமீபத்துல படிச்சேன். ஒரு சீரியஸ் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு சராசரியா 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் செலவாகுதாம். ஆமாம், அதுவும் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஆண்டுக்கு 10 முதல் 15% இன்க்ரீஸ் ஆகுது. சாதாரண குடும்பங்களால தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்படின்னா ஏன் இன்னும் பலர் இன்சூரன்ஸ் எடுக்கல? பல காரணங்கள் இருக்கு. முதல்ல அவேர்னஸ் இல்ல. அடுத்து எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ். மூணாவது எந்த பாலிசி எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன். நீங்க சொல்றது சரிதான். எனக்கு தெரிஞ்ச பலர் குரூப் இன்சூரன்ஸை மட்டும் நம்பியிருக்காங்க. அது பெரிய ரிஸ்க். பாருங்க, கடந்த வருஷம் ஐடி செக்டர்ல எவ்வளவு லே ஆஃப்ஸ் நடந்துச்சு. ஜாப் போனா குரூப் இன்சூரன்ஸும் போயிடும். அப்புறம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் வந்தா புது பாலிசி எடுக்க முடியாது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னா என்ன? ஒரு உதாரணத்திற்கு, உங்க கம்பெனில உங்க நண்பருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அதனால அவர் எந்த தனிப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸஸும் எடுக்கல. அவருக்கு கம்பெனி இருக்கும்போது ஏதாவது மேஜர் டிசீஸ் வருது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கறாங்க. கம்பெனில அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. வேலைய விட்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்க தனிப்பட்ட முறையில இன்சூரன்ஸ் எடுக்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த டிசீஸ் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது புதுசா எடுக்கிற பாலிசில கவர் பண்ண மாட்டாங்க. ம். அப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க? முதல்ல பேஸ் பாலிசியா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஃபேமிலி ஃப்ளோட்டர் ப்ரிஃபர்ட். வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் கவனிக்கணும்? நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் முக்கியம். குறைஞ்சது 3000 முதல் 4000 ஹாஸ்பிட்டல்ஸ் கவரேஜ் இருக்கணும். வெயிட்டிங் பீரியட் குறைவா இருக்கணும். ரூம் ரெண்ட் கேப்பிங் இல்லாம பார்க்கணும். கோ பேமெண்ட் அவாய்ட் பண்ணணும். முக்கியமா ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர் வேணும். நமக்கு கரெக்டா பாலிசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வேற ஏதாவது டேட்டா இருக்கா? ஆமாம், ஐஆர்டிஏ ரிப்போர்ட்டின் படி கடந்த 5 வருஷத்துல மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஆவரேஜ் இன்கம் growth வெறும் 8 முதல் 10% தான். இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணதான் இன்சூரன்ஸ் தேவை. அப்படியா? மக்கள் இதை புரிஞ்சுக்கணுமே. நிச்சயமா, அதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பாருங்க, ஹார்ட் சர்ஜரிக்கு 5 முதல் 7 லட்சம், கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு 10 முதல் 15 லட்சம். இதெல்லாம் சேவிங்ஸ்லயே மேனேஜ் பண்ண முடியுமா? இல்ல. அதுக்கு தான் இன்சூரன்ஸ் முக்கியம்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அதோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேற. செக்ஷன் 80Dல டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் அதிகம். நல்ல இன்ஃபர்மேஷன். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், முக்கியமா யங் ப்ரொஃபஷனல்ஸ் இதை சீரியஸா எடுத்துக்கணும். ஏர்லி ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரி, நம்ம கீ டேக்அவேஸ் என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு லக்ஸரி இல்ல, நெசசிட்டி. யங் ஏஜ்லயே ஸ்டார்ட் பண்ணணும். காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் தேவை. ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் முக்கியம். ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும். பெர்ஃபெக்ட். நம்ம லிசனர்ஸ் இந்த மெசேஜை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புவோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 875 422 4622.